இந்த உலகத்தாருடைய வழி வேற, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வழி வேற. அதனாலதான் இந்த உலகத்துல ஜனங்கள் மனம் போல வாழ துவங்கின உடனே அப்படி மனம் போன போக்குல வாழக்கூடாது, உலகத்தார போல வாழக்கூடாதுன்னு சொல்லி தேவன் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை அவருடைய சட்டங்களை நமக்கு எழுதி கொடுத்தார். ஆனா இந்த உலகத்துடைய சட்டங்கள் வேற. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னா பிசாசு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவான். நம்ம வசனத்தை சரியா அறிந்து கொண்டா மாத்திரம்தான் உலகத்துடைய வஞ்சனைகளுக்கு நம்ம தப்ப முடியும். அநேக உணவுகளை நம்ம புசிக்க கூடாதுங்கிற சட்டத்தை பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு தேவன் கொடுத்தார். லேவியராகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல நம்ம சாப்பிடக்கூடாத உணவுகள்ல நிறைய பட்டியல் வரும். அசுத்தமான பறவைகள், அசுத்தமான மிருகங்களை சாப்பிட வேண்டாம். இதுல பன்றி ஒரு காரியம் இடம்பெறுது. ஆனா சமீப காலமா தேசங்கள்ல இந்த பன்றியுடைய மாமிசம் பைல்ஸ் போன்ற வியாதிகளுக்கு நல்லதுன்னு சொல்லி எடுக்கப்பட்டுச்சு. ஆனா இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவ ஆய்வுல இந்த பன்றியானது அதோடைய மலத்தையும் அதோடைய கழிவையும் சாப்பிடக்கூடியது, மனுஷனுடைய கழிவுகளையும் அது சாப்பிடக்கூடியது. அதனால பன்றியுடைய இறைச்சியை எவ்வளவு வேக வச்சாலும் அதோடைய பாக்டீரியாஸ் அழிவதில்லை. அதனால அதை சாப்பிடும்போது மனிதனுடைய குடலுக்குள்ள அது அப்படியே இருந்து தீங்கு விளைவிக்கும். அதனால சாப்பிடக்கூடாதுங்கிற மருத்துவ தகவலை இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 31வது அதிகாரத்துல தொடர்ந்து வாசிக்கிறோம். ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறா, பலமான வஸ்திரம் அவளுடைய உடுப்பு. புத்தியுள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்ட முடியும். உங்க கணவனை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கரிசனை உடையவர்களா இருக்க வேண்டியது அவசியம். உங்க உணவுல வஞ்சியாதபடி ஜாக்கிரதையா இருங்க.